பேஷண்ட் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அவர் வந்து மதுரையில் ஃப்ளைட்டில் இருந்து வந்திருக்காங்க, அபுதாபியிலிருந்து. வந்துட்டு அவங்க நேராக அவங்களே செல்ஃப் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, குவாரண்டைனில் இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுனால அவங்க ஃபேமிலியை கூட மீட் பண்ணாமல் குவாரண்டைனில் செப்பரேட்டாக இருந்திருக்காங்க. அந்த சிம்டம்ஸ் டெவலப் ஆன உடனே சாட்டர்டே நைட் வந்து நம்ம திருநெல்வேலி ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இப்போது அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்காக 3 லெவல் ஆஃப் ஐசோலேஷன் நம்ம ஜிஹெச்சில் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அவுட் பேஷண்ட் வார்டு, இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்லஸ் சிம்டம்ஸ் இருக்கிற ஃப்ளூ சிம்டம்ஸ் இருக்கிற அனைத்து பேஷண்ட்ஸும் நேரடியாக ஓபி வார்டுக்கு வருவாங்க. அங்கே டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து அவங்களுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி, சிம்டம்ஸை பார்க்கும்போது சஸ்பெக்டட் கேசஸ் வந்து ஐசோலேட் பண்ணிவிட்டு அவனும் ஒரு ஐசோலேஷன் வார்டில் வந்து தங்க வைக்கிறோம். ஸோ அந்த இடத்துலேருந்து டெஸ்டிங் பண்ணி அங்கே பாசிட்டிவான உடனே அவர் வந்து பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட் வார்டு, 3வது வார்டு ட்ரீட்மெண்ட் வார்டு, இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இவர் தான் ஃபஸ்ட்டு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் வார்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 12 கேசஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி எல்லாமே நெகட்டிவாக வந்திருந்தது. இப்போ ஐசோலேஷன் வார்டில் இருக்கிறவரும் நெகட்டிவாக வந்த மேலே அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து சரியாயிடுச்சுன்னு சொன்ன மேலே ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனே ஒன்று டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அப்படி இன்னைக்கு இப்போது ஆஸ் வி டாக் ஒரு 1 hour முன்னாடி இன்னொரு பேஷண்ட் வந்திருக்காங்க. இப்போது ஒரு அப்பீல் பப்ளிக்கு என்னென்னா, போன ஒரு 30 நாட்களில் வந்து யார் யார் வெளிநாட்டிலிருந்தோ வெளி மாநிலத்திலிருந்தோ திருநெல்வேலிக்குள்ளே வந்திருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து லோக்கல் பாடி இல்லை பிஎஸ்சிஸ்க்கு கொடுத்துடணும். இல்லைனா 1077 நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கூட கொடுத்தா ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி ஹெல்த் யூனிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 158 158 நபர்கள் வந்து குவாரண்டைனில் இருக்காங்க. அந்த லிஸ்ட் நம்மக்கிட்டே இருக்குது. 158 பர்சன்ஸ் வந்து வெளி நாட்டிலிருந்து வந்தவர் வந்து வீட்லேயே அவரோட வீட்டிலேயே குவாரண்டைன் பண்ணி அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். பட் இந்த லிஸ்ட்டில் இல்லாதது கூட இருக்கலாம். அதுதான் நம்ம நோடல் ஆஃபீஸர்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு லோக்கல் பாடியும் இன்றைக்கி வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் கூட இருக்காங்க. ஏன்னா ட்ரிவேண்ட்ரம் ஏர்போர்ட்லேருந்து வந்தவரும் வயா நாகர்கோவில் வந்திருப்பாங்க. நம்ம ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க நல்லா இருந்தாலும் ஹெல்த் ஸ்டேட்டஸ் நல்லாவே இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணிட்டா நமக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ அப்பீல் டு ஆல் த பப்ளிக் ஹூ ஹவ் ட்ராவல்டு லாஸ்ட் ஒரு 30 நாட்குள்ளே யார் யார் ட்ராவல் பண்ணி திருநெல்வேலிக்குள்ளே வந்திருக்கீங்களோ, நீங்கள் ஈவன் வெளி ஸ்டேட்ஸ்லேருந்து கூட வந்திருக்கலாம், மகாராஷ்டிராவிலிருந்தோ இல்லை டெல்லியிலிருந்தோ, வேர் எவர் யூ ஹவ் கம் ஃப்ரம், இந்த தகவல் மட்டும் நமக்கு கொடுத்துட்டிங்கன்னா பிஹெச்சிஸ்க்கோ லோக்கல் பாடிஸ் உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸருக்கு விஏஓ கிட்ட இல்லை 1077க்கு கால் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு மானிட்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது இதோடைய சிம்டம்ஸ் டெவலப் ஆகுறதுக்கு ஒரு 14 days டைம் ஆகும். ஸோ அதனால இப்போது ட்ராவல் பண்ணி இம்மீடியட்டாக வந்திருந்தாலும் எனக்கு ஒரு சிம்டம்ஸ் இல்லை, நான் எதுக்கு சொல்லணுங்கிறது இல்லை. ஸோ இப்போது இன்னொரு அலாங் வித் திஸ் தட் இஸ் ட்ராவல் ஹிஸ்ட்ரி பார்க்குறது ஒரு இது. ரெண்டாவது மாஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸோ கம்ப்ளீட்டாக என்டையர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லா லோக்கல் பாடிஸ்லேயும் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த சர்ஃபேஸ் ஏரியாஸில் தட் இஸ் பப்ளிக் ஏரியா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இன்டென்சிவாக பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி ஜிஹெச்சில் தான் அதிகமான எல்லா விதமான பேஷண்ட்ஸும் எல்லா விதமான பப்ளிக் ஆல் பீப்புள் வில் பி தேர். ஸோ அது ரொம்ப வல்னரபிள் ஏரியா. ஸோ ஜிஹெச் போன்ற பிஹெச்சிஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த எல்லா இடத்துல டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் சானிடைஸ் பண்ணுறது வி ஆர் டூயிங் இட் இன்டென்சிஃபைடாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் லைக் அதர் சப்ளைஸ் எல்லாமே நமக்கு பார்த்து லைக் நமக்கு தேவைப்படும் வென்டிலேட்டர்ஸ் ஆர் பர்சனல் ப்ரொடெக்ஷன் சூட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேருந்து சப்ளை கொடுத்துருக்காங்க. லோக்கலி வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட் வி ஆர் டேக்கிங் த சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்க் எல்லாமே வந்து 3 லேயர்டு மாஸ்க் நம்ம மகளிர் திட்டம் மூலமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம டிபிசி ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ வி ஆர் யூட்டிலைசிங் ஆல் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ். நம்ம லோக்கல் பாடிஸ் கண்ட்ரோலில் இருக்கிற அனைத்து ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இன்க்ளூடிங் அவர் டொமெஸ்டிக் ரீடர் செக்கர்ஸ், அவர் சானிட்டரி ஒர்க்கர்ஸ், ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் லைக் விஏஓஸ், பஞ்சாயத் செக்ரட்டரிஸ் எல்லாரும் மொபிலைஸ் பண்ணி கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் மாஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் இது ரெண்டுலேயும் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங். இப்போ அட்மிட் ஆகிருக்கிறதுக்கு எத்தனை % மேடம் இருக்குது அவருக்கு க்யூரா? இப்போ அட்மிட் ஆகிருக்கிறாரு அபுதாபியில். சிம்டம்ஸ் இருக்குங்க. சிம்டம்ஸ் இருக்கும்போது ஹி இஸ் வெரி ஸ்டேபிள். இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வி வில் பி கீப்பிங் அண்டர் கான்ட்ரோல். இப்போ அடுத்து அட்மிட் ஆகிருக்கிறாங்களா அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களா இல்லை அவரும் துபாயிலேருந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறது அவர் ஓபியாக வந்திருக்காங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவரும் ட்ராவல் ஹிஸ்ட்ரி துபாயிலேருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு அவங்களே வர கேசஸும் டெய்லி இருக்கும். அந்த மாதிரி இப்போ தான் டெஸ்ட் பண்ணணும். இனிமேல் தான் டெஸ்ட் பண்ணணும்.
நம்ம திருநெல்வேலிக்கு சேர்ந்தோம். இப்போதான் ஒருத்தர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி வருவாங்க. இப்போ அட் எனி கிவன் பாயிண்ட் நீங்கள் ஓபி வார்டு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 பேர் டெய்லி வருவாங்க. ஸோ நம்ம அந்த சிம்டம்ஸ் அண்ட் ட்ராவல் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இஃப் வி ஆர் ஓகே நம்ம அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். தேவைப்பட்டதா டெஸ்ட்டுக்கு நம்ம வி ஆர் கீப்பிங். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வில் கீப். இப்போ நீங்கள் சொன்ன 158 பேர் வந்து இப்போ கண்காணிப்பில் இருக்கிறாங்களா இல்லை ஃபாரின்லேருந்து வந்தவங்களோட லிஸ்ட்டாக? இல்லை, இது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்து குவாரண்டைனில் இருக்கிற லிஸ்ட். தட் இஸ் ஹவுஸ் குவாரண்டைன் பண்ணிட்டு அது கண்காணிப்பு பண்ணுறோம். இது என்ன பண்ணுவோம்னா நம்ம 1077 எமர்ஜென்சி சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம டாக்டர்ஸ் அண்ட் ரெவென்யூடைய ஒரு டீம் போட்டிருக்கோம். அவங்க டெய்லி இத்தனை பேருக்கு கால் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கால் பண்ணி சிம்டம்ஸ், ஏன்னா இதில் இருக்கிறவர் யாருமே சிம்டம்ஸ் இல்லை. இப்போ நம்ம வர பேஷண்ட்ஸ் வந்து 2 விதமாக டிவைட் பண்ணுவோம். ஒன் இஸ் எல்லா வெளிநாட்டிலேருந்து வர எல்லா பர்சன்ஸும் நம்ம குவாரண்டைன் பண்ணுவோம். அதுலேயும் சிம்டம்ஸ் இருக்கிறவர் வேறு, இல்லாதவர் வேறு. சிம்டம்ஸே இல்லை ஆனால் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லைன்னா அவங்க கான்டாக்டில் இருந்தால் சில பேர் வந்து பாசிட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் குவாரண்டைன் பண்ணணும். செல்ஃப் ஐசோலேஷன் ஃபார் அட்லீஸ்ட் 14 days அவங்க வெளியே வராமல் இருக்கும்போது. ஸோ அந்த டைமில் தான் அவங்க சிம்டம்ஸ் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கான்னு தெரியாது கூட, அதுக்கு ஒரு இன்குபேஷன் டைம் வேணும். சிம்டம்ஸ் டெவலப் ஆன உடனே நம்ம டெஸ்டிங்குக்கு கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி அப்சர்வேஷனில் இருக்கிறது தான் இந்த 158 people பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நேற்று முந்தா நாள் நைட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இல்லை, அவர் இப்போ தான் ஓபியாக வந்திருக்காங்க. இனிமேல் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கு மேடம், தென்காசி வந்து கேரளா இல்லை, நம்ம மாவட்டத்துடைய எங்கேயே சீல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணுமா? புளியரே அண்ட் நாகர்கோவிலிருந்து வர என்டையர் லிஸ்ட்டு வந்து நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கேருந்து 2 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸும் அந்த பார்டர் செக் போஸ்ட்டில் மேன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே குவாரண்டைன் ஃபெசிலிட்டி ஒன்று பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, செங்கோட்டையிலேயே அங்கே புளியரை செக் போஸ்ட் தாண்டி வரும்போது அங்கே டவுட்ஃபுல் கேசஸ் இருந்தால் உடனே அங்கே குவாரண்டைன் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து எசென்ஷியல் சர்வீசஸ் விட்டு மீதி எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் கேசஸ் கம்மியாக இருக்கும். பட் அங்கே லிஸ்ட்டு நமக்கு வந்துடும். ஸோ அங்கேருந்து பாஸ் ஆகிற ஒவ்வொரு லிஸ்ட்டும் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ வி ஆர் மானிட்டரிங் த்ரூ த ஹெல்த் ஆஃபீஸர்ஸ். மாவட்ட நிர்வாகத்தில் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடியவங்களை நம்ம ஸ்டேட்டஸ் எடுக்கிறதுக்கான சென்சஸ் எடுக்கிறதுக்கான முயற்சி அந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் நடந்துட்டு இருக்கதா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஆல் ஃபீல்ட் ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க இல்லை, ஆல் த டிபிசிபி ஆல்ரெடி நமக்கு வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட் பண்ண லிஸ்ட் இருக்குது. டிடி ஹெல்த் மூலமாக 158 ஹியர் அண்ட் 129 இன் சங்கரன் கோவில். ஸோ அந்த மாதிரி 287 வந்து நம்ம கம்பைன் டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அது போக விட்டு போன கேசஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் நம்முடைய விஏஓஸ், பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் அண்ட் நம்ம வில்லேஜ் தலையாரிகள், டிபிசி ஒர்க்கர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ், இது எல்லாம் போன்ற இப்போ நான் வந்து 5 நோடல் ஆஃபீஸர்ஸும் நான் போட்டிருக்கேன், நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ். ஸோ அந்த நம்ம 5 நோடல் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட ஏரியாக்குள்ளே இருக்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வி ஆர் அப்டேட்டிங் த டேட்டா எவ்ரி டே. த போலீஸ் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் அஸ். போலீஸோடைய சப்போர்ட் கூட கேட்டிருக்கோம். ஒன் இஸ் ஐடென்டிஃபிகேஷனில், 2வது ஐடென்டிஃபிகேஷன் பண்ண மேலே அவங்க வெளியே வராமல் அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வி ஆர் டூயிங் அண்ட் பப்ளிக் ஆர் கோஆப்ரேட்டிங். ஒன்லி திங் இஸ் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அட்மிஷன்ஸ் நம்ம பொறுத்தவரைக்கும் இப்போது அட்லீஸ்ட் 100 பெட்ஸ் வந்து தயார் நிலை இம்மீடியட்டாக இப்போதுக்கு 100 பெட்ஸ். அது போக மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வி ஹவ் ஐடென்டிஃபைட் 5 லொக்கேஷன். இப்போது வெவ்வேறு வார்ட்ஸ் இருக்குது இல்லை, இப்போ நியூராலஜிக்கல் வார்டு இருக்குது, பீடியாட்ரிக் வார்டு. ஸோ சம் ஆஃப் த வார்ட்ஸ் வேர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். ப்ளஸ் வந்து புதுசாக ஒரு ட்ராமா கேர் சென்டர் ரெடி பண்ணியிருக்காங்க, இன்னும் இனாக்ரேட் ஆகலை. அந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் வி ஆர் டேக்கிங் ஓவர். ஸோ அப்படி நம்ம கேம்பஸ் உள்ளேயே நம்ம பார்க்கும்போது கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் 400 பெட் கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா எவ்ரி 10 பெட்ஸ்க்கு ஒரு வென்டிலேட்டர் ரெடியாக வச்சுருக்கணுன்றது கூட நார்ம்ஸ். ஸோ வென்டிலேட்டர்ஸும் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் அது போக இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் மினிமம் 25% ஆஃப் த பெட்ஸ் வந்து நமக்காக இயர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக இப்போ விசி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஐஎம்ஏ உடனே பேசிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் உடனே பேசி நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷன், ஒரு வார்டு வந்து செப்பரேட் எக்ஸிட் என்ட்ரி இருக்கிற ஒரு வார்டு வித் சம் பெட். அந்த பெட்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி மேலே டிபெண்டாக இருக்கும். ஸோ அத்தனை பெட்ஸ் வந்து நமக்காக வித் வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி இயர் மார்க் பண்ணி கொடுக்கணும்னு. இப்போதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் செட்டப்பை நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணுவோம்.
தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது திருநெல்வேலி சிட்டி மட்டுமே இல்லை, ஈவன் அப் டு ராதாபுரம் அந்த இடத்துல சில ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த பக்கம் அம்பாசமுத்திரம் அண்ட் சென்மாதேவி சைடில், ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் சம் ஆஃப் த பெட்ஸ் சில வார்ட்ஸ் வந்து நம்ம டேக் ஓவர் பண்ண போகிறோம். வில் கீப் இட் ரெடி, வில் கீப் இட். இப்போ உள்ள கொரோனா சிறப்பு கண்காணிப்பு பிரிவில் எவ்வளோ பேர் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி? ஒரே பர்சன் தான், ஒரே ட்ரீட்மெண்ட் சென்டர். அது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓபி வேறு, ஐசோலேஷன் வார்டு வேறு, ட்ரீட்மெண்ட் வேறு. ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பர்சன் தான் உள்ளே இருக்கு. இல்லை மேடம், எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி? 100 beds can be accommodated. 100 patients at a time can be taken care. 100 with ventilators. தப்பான தகவலுங்க. நானே பர்சனலாக அந்த பேஷண்ட்டோட பேசுகிறேன். இதுதான் மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் நிறைய கதை சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணலாம். இப்போ எந்த ப்ரைவேட் ஷாப் சொல்கிறீங்களோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, இந்த பர்சன் அங்கே வந்திருந்தாங்களா, டு யூ நோ ஹிம், கேட்டால் புரிஞ்சிச்சு. ஸோ இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் நீங்களே வெரிஃபை பண்ணி எனக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க, ஆன்டிபயோட்டிக் எடுத்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் சரியான தகவல் வந்து ஆமாம். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எனி மெசேஜ் ஷுட் பி வெரிஃபைட். ஸோ அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்தப்போ கொஞ்சம் வெரிஃபை பண்ணி எனக்கு சொல்லுங்கள், விச் வி ஆர் டேக்கிங். நீங்கள் தகவல் இப்போ சொல்லிட்டு நமக்கு சொல்லுங்க. நம்முடைய இப்போ எவ்ரிபடி இஸ் பிஸி. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், நம்முடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தாசில்தார் தான் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு நோடல் ஆஃபீஸர். ஓகே, ஸோ உங்களுக்கு எனி இன்ஃபர்மேஷன் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம டிஎம் தாசில்தாருடைய மொபைல் நம்பர் வாங்கிக்கோங்க. யூ கேன் ப்ளீஸ் ஷேர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அங்கே கொடுக்கலாம். ஓகே.